இங்க பிக் பாஸ பாக்குறதுக்கும் யாரோட ட்ரெஸ் நழுவுனுச்சுன்னு பாக்குறதுக்கு தான் இங்க கூட்டம் இருக்கே தவிர இத்தனை முறை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் காதுல விழுகுதுன்னு தெரியல. சந்தோஷ் பி ஜெயக்குமார்னு ஒரு ஆள், அந்த படம் பேர்லாம் நான் சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கேன். அவெல்லாம் ஒரு டைரக்டர், அவரெல்லாம் அவருன்னு சொல்றதெல்லாம் அவருக்கு அதிகபட்ச மரியாதை. நேரடியா போன் பண்ணி கேட்டேன். உயர்திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரியங்கா சோப்ரா அவங்களோட கல்யாணத்துக்குலாம் போறாங்க. அவங்க கல்யாணத்துக்குலாம் போகும்போது ரொம்ப ஆபாசமா நடிக்காதீங்கன்னு கூட ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு வரலாம். ஆபாசங்களை அள்ளி இறக்கிறாங்க. பிக் பாஸ்ல ஒரே வயசு உள்ளவங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபாக்சுரேஷன் ஏற்படுத்துறதுக்கான காட்சிகள், இதெல்லாம் எதுக்கு? சென்சார் போர்டு இல்லாத சின்னத்திரை, அதெல்லாம் நம்ம மிகவும் வற்புறுத்தி நான் கேட்கிறேன். தயவு செய்து எவ்வளவு செலவானாலும் இந்த சென்சார் போர்டு சின்னத்திரைக்கு வைக்கணுங்கிறத நான் மறுபடியும் கோரிக்கையா வைக்கிறேன். இங்க ஒரு பெண்ணு தனியா நடந்து போக முடியல, பாரபட்சம் இல்லாம கொல்றாங்க, குதுகுலும்ப உடைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு 2.5 வயசு குழந்தை, 8 மாச குழந்தை, எந்த வித்தியாசமும் இல்லாம ஒரு ரேப் நடக்குதுன்னா நாங்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும்? வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இப்போ சமீபத்துல பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய பேசி தீராத ஒரு டாபிக்கா இருக்கு. நாளுக்கு நாள் வந்து இது அதிகரிச்சுட்டு இருக்க தவிர குறைஞ்ச மாதிரியான ஒரு செய்திகள் நம்ம பார்க்க முடியல. இன்னும் கூட ஒரு சர்வே சொல்லுது 15 நிமிஷத்துக்கு ஒரு பெண் வந்து ரேப் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து இது பண்ணுது. இவங்க குற்றவாளி இல்லை, இவங்க குற்றவாளி தான் அப்படின்னு தெரிஞ்சுமே அது குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்லாம் கூட அவர் சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்ல வேற ஒன்றும் எழுதுறாரு. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம ரொம்ப பார்க்குறோம். சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல நான் சொல்லிக்க விரும்புறது, ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். இதை நான் பல இடங்கள்ல குறிப்பிட விரும்புறேன். பெண்கள்ங்கிறவங்க வந்து இன்னைக்கு சரிக்கு சமமான மக்கள் தொகையில, இன்னும் சொல்ல போனா ஆண்களை விட அதிகமான மக்கள் தொகையில இந்தியாவில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க எல்லா துறைகளை விட மிக முக்கியமான துறையாக பார்க்கப்பட வேண்டியது பெண்களும் பெண் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். நம்ம குடும்பத்துல தான் பெண்கள் இருக்காங்க. ஆனா அந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் மாதிரி, உண்மையிலேயே சொல்றேன், பெண்ணா பிறந்ததே பாவங்கிற அளவுக்கு கொடுமை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனசெல்லாம் எங்களுக்கு நொந்து போயிடுச்சு. வேற என்ன தவறு செஞ்சாங்க? இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில இறந்து போறதெல்லாம் பார்க்கும்போது வேற எந்த தப்புமே செய்யல. அவங்க பெண்ணா பிறந்தது மட்டும்தான் தப்பு. அது மாதிரிலாம் யோசிக்கும் போது இந்த சமூகம் ஏன் இதை தொடர்ச்சியா அதிகப்படுத்திட்டே போகுது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் அதிகமாயிருக்கு. NCBRல ரெக்கார்ட் ஆயிருக்கு. 30,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் அதிகமாயிருக்கு. வருடம் 250, இந்த கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்குள்ளேயே 250% பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 2019 வருஷம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் முதலிடத்துல கேரளா இருக்கு, 2வது இடத்துல தமிழகம் இருக்கு. அப்ப கல்வியில முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் முதலிடத்திலையும் 2வது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலமான தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குங்கும் போது இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்விக்கும் பாலியல் பிரச்சனைகளுக்கும் ஏதாவது அறிவு இல்லாம செய்யறாங்க அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. அறிவு இல்லாம செய்யறாங்க அப்படிங்கிறத ஒரு குற்றமாக நம்ம வைக்க முடியாது. அப்ப நல்ல அறிவு இருக்கிறவங்க தான் செய்யறாங்க அப்படிங்கிறத நான் வந்து நானே ஒரு ஆய்வு பண்ணி, ஏன்னா இது சம்பந்தமா நிறைய டேட்டாவை படிச்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இதை தடுக்கிறதுக்கான தீர்வை நோக்கி போகணுங்கிறதுல மிக குறிக்கோளோட செயல்பட்டு இருக்க ஆள் நான். அதனால இதை நான் ஆய்வு பண்ணி பார்த்திருக்கேன். இப்ப இது தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் இடைஞ்சலா இருக்கு, என்னென்னலாம் இடையூறா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இடையூறா இருக்கிறது வந்து பதவி, அரசியல், பணபலம். இதுதான். ஏன்னா இன்னைக்கு ஒரு 109 வழக்குகள் நடக்குது, குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல எத்தனை வழக்குகளா பதிவு செய்யப்படுதுன்னா பதிவு செய்யப்படல. கிட்டத்தட்ட 250 வழக்குகள் குற்றங்கள் நடக்குதுங்க. ஆனா அதுல வழக்கா எது போகுது அப்படின்னு ரொம்ப 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 குறைவான வழக்குகள் தான் பதிவு செய்யப்படுது. காரணம் கட்ட பஞ்சாயத்து. போலீஸ் ஸ்டேஷன்லயே கட்ட பஞ்சாயத்து பண்ணிடுறது. இது என்ன ஒரு பெரிய விஷயமா? உன் குடும்ப மானம் போயிடும், இதை போய் ஏன் சொல்ற, அந்த பொண்ணுக்கு எதிர்காலம் இருக்குல்ல போ அப்படின்னு சொல்லி ஒரு குற்றவாளிய பக்கமா ஆதரவு கொடுத்து அந்த பொண்ணுக்கு என்னமோ இவங்க இறக்கம் காட்டுற மாதிரி குற்றவாளிகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அனுப்புறது. அவனுக்கு என்ன ஆயிடும்? திரும்பவும் அதை செய்வான். ஏன்னா ஒரு தடவை தப்பிச்சுட்டானே, அவனுக்கு எந்த தண்டனையும் இல்லைல்ல, அப்ப திரும்பவும் இன்னும் கடுமையா செய்வான். அதே மாதிரிதான் இன்னைக்கு குற்றங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. இதை வந்து அடிப்படையிலேயே தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் மீண்டும் சொல்றேன், பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் முடியும். இங்க பெண் பதவியில இருக்கணுங்கிறது மிக முக்கியமான விஷயம். இது என்னமோ நான் அரசியல் கட்சியில இருக்கிறதுனால சொல்றதா தயவு செய்து நினைக்க வேண்டாம். எல்லா பெண்களுமே யோசிங்க, சிந்திங்க. பாதிக்கு பாதி 50% அமைச்சரவையில பெண்கள் இடம் பிடிக்கிற வரைக்கும் இந்த குற்றங்கள் குறையாது.
அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது இல்லவே இல்லை. ஒரு எந்த அரசு நம்ம சட்டமன்ற தேர்தலில் பாருங்க வெறும் 10% பெண்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கண் துடைப்பு மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு கொடுத்தோம், உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு கொடுத்தீங்க. ஒரு கணவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சீட்டை வந்து லேடிஸ் தொகுதின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் ஈடுபாடும் இல்லாத ஒரு பெண்கள் வந்து கையெழுத்து போடுறதுக்காக ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு பேர் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதா? சட்டமன்றத்துல எத்தனை சதவீதம் போட்டிட்டு இருக்காங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அமைச்சரவையில் எத்தனை பெண் அமைச்சர்கள் இருக்காங்க? பெண் அமைச்சர்கள் அதிகமாகணும், பெண்கள் முக்கிய பதவிக்கு வரணும். அது இல்லாம இந்த குற்றங்களை தடுக்க முடியாது. இது ஒரு பக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சினிமா துறையில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பிரியங்கா சோப்ரா அவங்களோட கல்யாணத்துக்குலாம் போறாங்க. அவங்க கல்யாணத்துக்குலாம் போகும்போது நிச்சயமா ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு வரலாம். ரொம்ப ஆபாசமா நடிக்காதீங்கன்னு கூட ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா இந்த இரண்டு பக்கமும் பேலன்ஸ் செய்யப்படாம இருக்கு. ஆபாசங்களை அள்ளி இறக்கிறாங்க, சின்ன திரையிலையும் அள்ளி இறக்கிறாங்க, வெள்ளித்திரையிலையும் அள்ளி இறக்கிறாங்க. எல்லா இடங்கள்லயும் ஆபாசத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா குற்றங்கள் அதிகமாயிட்டு போறதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. குற்றங்களை தடுக்கிறதுக்கு கடுமையான தண்டனை கிடையாது, ஆனா ஆபாசங்கள் அதிகமா இருக்கும். அப்ப எப்படிதான் பேலன்ஸ் பண்ண முடியும்? பாலியல் கல்வியை கொண்டு வாங்க. உங்களோட புதிய கல்விக் கொள்கையில எங்க போயிடுச்சு பாலியல் கல்வி? எங்க போயிடுச்சு? ஏன் குழந்தைங்க வந்து எதை கத்துக்கணுமோ அதை கத்துக்கிட்டாதானே அது குற்றம். இது மாதிரியான குற்றம். இந்த குற்றத்தை எங்க தெரிவிக்கணும் அந்த நம்பர்னாவது கொடுங்கயா. பிள்ளைங்களுக்கு தவிக்கிறாங்க, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. பெத்தவங்கள்ட்ட சொல்ல பயமா இருக்கு. மத்தவங்கள்ட்ட சொன்னா அதை பயன்படுத்தி அவன் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு லேட்டஸ்டா நடந்திருக்கக்கூடிய வேதாரண்யத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு 15 வயது சிறுமிய 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சு? அந்த பொண்ணு ஒருத்தர் தவறா நடந்தோன்னு ஒரு பெண்மணிகிட்ட சொல்லியிருக்கு, இந்த மாதிரி இவர் தவறா நடந்துக்கிறாருன்னு. அந்த பெண்மணி அதை பயன்படுத்தி இன்னும் 2 பேரை அதிகப்படுத்திருக்கு. இது எங்க போய் சொல்றது? அப்ப அந்த குழந்தைகளுக்கு இந்த தகவலை எங்க கொடுக்கணும், இந்த தகவலை எங்க போய் சொல்லணுங்கிற விவரத்தினாவது ஒரு கல்வி மூலமா நம்ம தெரிவிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. பாலியல் கல்வி தவறே கிடையாது. இந்த வயசுல இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க தான் வேணும். இது குற்றம், இந்த குற்றத்தை நீங்க இங்க தெரிவிக்கலாம்ங்கிற விஷயத்த தயவு செய்து சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு கல்வி வேணும். ஏன்னா கல்வி அப்படிங்கிறது படிச்சு அவங்க ஒரு ப்ரொஃபஷனலா மாறதுக்கு மட்டும் கிடையாது, அவங்க வாழணும். இங்க வாழ்க்கையை நடத்தணும்ல. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வாழ்க்கை கல்வி முக்கியம் இல்லையா? நம்ம வாழணும். ஒரு குற்றவாளி இவ்வளவு படிச்சு, நான் சொல்லிட்டேன் எடுத்துக்காட்டுக்கு, படித்த மாநிலங்கள்ல இவ்வளவு குழந்தைகள் மீது வன்கொடுமை அதிகமா இருக்குங்கிறது ஒரு கேவலமா இல்ல? எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். நான் இதெல்லாம் சொன்னோம்னா கேட்கறதுக்கு வேற ஆள் இல்லைங்க. இங்க எல்லாம் பிக் பாஸ் பிசில இருப்பாங்க. இங்க பிக் பாஸ பாக்குறதுக்கும் யாரை அடிச்சாங்க புடிச்சாங்க, என்ன பண்ணாங்க, யாரை அப்செட் ஆக்குனாங்க, யாரோட ட்ரெஸ் நழுவுனுச்சுன்னு பாக்குறதுக்கு தான் இங்க கூட்டம் இருக்கே தவிர இவ்வளவு ஆதங்கத்தோட எத்தனை முறை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், எத்தனை பேர் காதுல விழுகுதுன்னு தெரியல. இந்த சமூகத்தின் மேல அந்த ஒரு ஆள் படம் எடுத்திருக்காரு, சந்தோஷ் பி ஜெயக்குமார்னு ஒரு ஆள். அந்த படம் பேர்லாம் நான் சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கேன். அவெல்லாம் ஒரு டைரக்டர், அவருன்னு சொல்றதெல்லாம் அவருக்கு அதிகபட்ச மரியாதை. நான் நேரடியா போன் பண்ணி கேட்டேன், ஏன் சமுதாயத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, பெண்கள் இப்படி செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க, இப்ப போய் இந்த மாதிரி டைட்டில் ஒரு பணம் எடுக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா, ஏன் கொலை நடக்கிறதுக்குலாம் சினிமா தான் காரணமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. என்கிட்ட பதிலுக்கு, நீங்க உங்க 4 செவரு உள்ள ரூமுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்குங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, அது உங்க சுதந்திரம். ஆனா அது பப்ளிக்ல கொண்டுட்டு வந்து அடுத்தவர்களை தூண்டி விடுற மாதிரி இருக்கும்போது அது சுதந்திரமாகாதுங்க, அது சமூக பிரச்சனை தான். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அப்படிங்கிற ஒரு நிலை இப்ப வந்து பேச்சு அடிப்படையில இல்லைனாலும் அங்கங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து அதை உறுதிப்படுத்துது. அப்படி இருக்கிறப்போ ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆதிக்க சாதியினர் வந்து ரேப் பண்றது, அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு நீதியை கேட்டு போறப்போ அந்த பொண்ணை வந்து பார்க்காமலே அந்த காவல்துறையினர் வந்து எரிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல. இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ 2020 நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இப்ப கூட இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறத எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இப்ப நடந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்ம குறிப்பிட வேண்டிய அவசியம் தான். அது வந்து காவல்துறையினர் இப்ப இறுதி சடங்கு செய்ய கூட கொடுக்காம அவங்க எரிச்சதுங்கிறது கடுமையான ஒரு குற்றம். சாதி அடிப்படையில நாம எடுத்துட்டு போக வேண்டாம். இந்த சாதி அடிப்படையில பாலியல் குற்றங்களை எடுத்துட்டு போறது கூட மிகப்பெரிய அரசியலாக மாற்றப்பட்டு அந்த அரசியல் மூலமா ஓட்டு வாங்கலாமான்னு முயற்சி பண்றாங்க. தயவு செய்து 2 கையும் கூப்பி கேட்கிறேன், அரசியல் கட்சிகள் பொதுவாகவே சாதியை வச்சுக்கிட்டு பாலியல் குற்றங்களையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. இது எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஏன் ஆசிஃபாவுக்கு நடந்தது பார்க்கலையா? நம்ம ஹாசினிக்கு என்ன ஜாதி, ஹாசினி என்ன ஜாதி, நம்ம அரியலூர் நந்தினிக்கு நடக்கலையா? அதே மாதிரி தர்மபுரியில ஆத்தூர் பக்கத்துல இருக்கிற ராஜலட்சுமிக்கு நடக்கலையா? இவங்க எல்லாருமே வேற வேற ஜாதியை சேர்ந்தவர்கள், ஆனா பெண்கள் என்ற ஒற்றை புள்ளிதான். அந்த சாதி வெறி பிடித்தவங்க கூட பெண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க சாதி மறைஞ்சு போயிடுது. எல்லா பெண்களையுமே தாக்குதல் பண்றாங்க. அவங்க வந்து காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நம்ம இதை இப்படி பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. பொருளாதாரமும் அரசியல் பலமும் தான் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதே தவிர இதுக்கு சாதி ஒரு மிக குறைவான அளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது.
இதை நான் ஆணித்தரமா சொல்றேன். இந்த சாதியினால பாலியல் குற்றத்திலையும் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில தான் சொல்றேன். இதுல அடிப்படையிலேயே மிக மிக குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுக்கு பயன்படுற 2 கருவி பொருளாதாரமும் அரசியல் பலமும் தான். அதே சமயத்துல நீங்க சொல்றது என்னன்னா, அந்த கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட சாதிகளை அவங்களோட வழக்குகளே எடுத்துக்கொள்ளப்படுறது இல்லை. அதை வேணா நான் உறுதியா சொல்லுவேன். அந்த ஸ்டேஜை தாண்ட மாட்டேங்குது. அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண விஷயம் பேசி நீங்க போங்க குடும்பத்தை பாருங்க, அந்த இடத்துல கண்டிப்பா சாதி பாக்குறாங்க. அதை நான் கவனிச்சுட்டு இருக்கேன். அது தவறு, அது முற்றிலும் தவறு. ஆனா அது வழக்காக மாறுறப்ப அதுக்கப்புறம்லாம் வர்றப்ப பொதுவாகவே இங்க சரியான நேரத்துல தண்டனைகள் கொடுக்கப்படுறது இல்லை, சரியான தண்டனைகளும் கொடுக்கப்படுறது இல்லை. 2012 போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட பிறகு எத்தனை பேருக்கு ஆண்மை இழக்க வச்சிருக்காங்க சொல்லுங்க? ஆண்மை இழக்க வைக்கலான்னு ஒரு தண்டனை இருக்கு, எத்தனை பேருக்கு இழக்க வச்சிருக்காங்க? அப்ப அந்த தண்டனைய இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல, தண்டனைய இங்க செயல்முறைப்படுத்தல அப்படிங்கிறது தான் காரணம். சிறப்பு நீதிமன்றங்கள் மூலமாக விசாரிச்சு 3 மாதத்துக்குள்ள தண்டனை கொடுக்கணுங்க. இதுதான் இதை தாண்டி வேற எந்த சொல்யூஷனுமே, எந்த தீர்வுமே கிடையாது. ஆனா எத்தனை பேருக்கு 3 மாதத்துல தண்டனை கிடைச்சிருக்கு? இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா 3 மாதம் விசாரிக்கிறதுக்கு 3 மாதம் தாராளமா போதுங்க. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட குற்றத்துக்கே இங்க 3 மாதத்துல தண்டனை கொடுக்கல. இதுல என்னென்னலாம் சம்பந்தம் இருக்கு, யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு, இது மாதிரி எல்லாம் சிந்திக்க தோணுது. இதுல பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகளுக்கும் நிறைய விஷயம் ரொம்பவே நல்லாவே இல்லைங்க. வெளியில சொன்னா வெக்க கேடுங்க. பொதுவாகவே எல்லா துறைகள்லையுமே பெண்களை ஒரு மோக பொருளாக ஒரு போக பொருளாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சும்மா ஒரு போதை பொருள் மாதிரி தான் அதை அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க எல்லா துறைகள்லையுமே. இது தெரியாம பண்றதுனால பாலியல் வன்கொடுமையா மாறுது. தெரிஞ்சே பல பெண்களை பல வேலை இடங்கள்ல டார்ச்சர் பண்றாங்களே, அதுக்கு என்ன சொல்றது? இன்னைக்கு எத்தனையோ பேர் சினிமா நடிகைகள் கூட முன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன துன்புறுத்தினாங்க, நான் இதை தாண்டி தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்களே ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா துறைகள்லையுமே ஒவ்வொரு துறைகள்லையுமே பெண்களை ரொம்ப இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் வேலை இடத்துல பாலியல் குற்றங்கள் நடந்தா அங்க ஒரு புகார் பெட்டி வைக்கணும், அந்த புகார் பெட்டியில எழுதி போடணும்னு தெரியுமா? எத்தனை பெண்களுக்கு தெரியுங்க? எத்தனை இடத்துல அந்த புகார் பெட்டி இருக்கு? இது சட்டம் தெரியுமா? அப்ப இருக்கிறது எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகல. எது தடுக்குது உங்களை? ஏன் அவங்கவுங்க மாட்டிக்குவோமோ நாம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற அச்ச உணர்வு தான் உங்களுக்கு இதுல செயல்படுத்த விடாம தடுக்குதோ? ஏன்னா எங்களால முடியலைங்க, இதுக்கு மேல என்ன வேணாலும் பேசுறதுக்கும் என்ன வேணாலும் பண்றதுக்கும் நல்லா தயாராயிட்டேன். அரசியல் கட்சி ஓட்டு பதவி இதெல்லாம் தேவையில்லைங்க, பரவாயில்லைங்க. இங்க ஒரு பெண்ணு தனியா நடந்து போக முடியல, தனியா சேஃபா இருக்க முடியல, பாதுகாப்பு இல்ல, பாரபட்சம் இல்லாம கொல்றாங்க, கொலை பண்றாங்க, முதுகுலும்பு உடைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு 2.5 வயசு குழந்தை 8 மாச குழந்தைன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம ஒரு ரேப் நடக்குதுன்னா நாங்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும்? ஏன்னா இவ்வளவு கோவப்படுறோம். நாளைக்கு நம்ம வீட்டுல இந்த பிரச்சனை, நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்கிற வரைக்கும் எல்லாரும் காத்திருக்க போறீங்களா? நான் அந்த ஆதங்கத்துல தான் பேசுறேன். எனக்கு எந்த கோபமும் கிடையாது, எனக்கு யாருக்கு மேலே கோவப்படணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சமூகத்தின் மீது அக்கறையுடைய ஒரு நபரா சொல்றேன். நம்ம பிள்ளைங்களை கங்காரு குட்டி மாதிரி நம்ம கூடவே வச்சுக்கிட்டாங்க போக முடியும்? ஒரு பெண் குழந்தைங்க சுதந்திரமா விளையாட வேண்டாமா? சுதந்திரமா ஒரு கிளாஸ்க்கு போய் படிக்க வேண்டாமா? ஒரு பள்ளிகள்ல பாடம் சொல்லி கொடுக்குற இடத்துல எங்கெங்க டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எவ்வளவு பாலியல் குற்றம், அதிகமான பாலியல் குற்றங்கள் நடக்கிற இடமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்துல. எதுக்குங்க இருக்கணும் இங்க? இங்கெல்லாம் வசிக்கிற இந்தியாங்கிற ஒரு நாட்டுல நாங்க இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு பெருமைப்பட்டோமோ அந்த அளவுக்கு இந்த குற்றங்கள் அதிகமானுச்சுன்னா நாங்க பயந்துகிட்டுல இருக்கோம். நாங்க மதிக்கிறோம், நாட்டை மதிக்கிறோம், எல்லாத்தையுமே மதிக்கிறோம். மதிக்கிறதுனால எங்களுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் கிடைக்குது? எங்களை ஒடுக்கி பெண் அப்படிங்கிற நீங்க சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து பெண்கள் நாங்க எல்லாருமே ஒடுக்கப்பட்டவர்களாக மாறிட்டோமே. என்ன வித்தியாசம்? ஒரு தாய்மை அடைகிறத தவிர எங்கள்கிட்ட என்ன வித்தியாசத்தை கண்டீங்க? அந்த தாய்மையும் மென்மையுமே நீங்க தவறா உங்களோட பலத்தை பயன்படுத்தி பண்றீங்கன்னா ஆண்கள் ஒரு அரக்கர்களுக்கு சமம் இல்லையா? ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு தானே உங்களுக்கு இந்த மாதிரி பலம் கொடுத்துருக்கிறதா நீங்க நினைச்சுக்கணும். அவங்கள அடக்கி அவங்களை கொலை பண்றதுக்காக நீங்க அதை பயன்படுத்தணும். ஒரு ஆண் என்பவன் ஆண்மை அப்படிங்கிறது ஒரு பெண்ணை மதிக்கிறதுலையும் ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுலையும் தானே இருக்கு. இன்னைக்கு பாஜகவுல கூட ஒருத்தர் சொல்லியிருக்கிறதா போட்டுட்டு இருக்காங்க, பெண்கள் ஒழுங்கா இருக்கணும், பெண்கள் ஒழுங்கா இருக்கணும். பாலியல் கொடுமைக்கு போய் பெண்கள் ஒழுங்கா இருக்கணும்னு எல்லாம் பேசாதீங்க, தயவு செய்து அப்படி எல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறதுனே தெரியல. ஒரு ஆணை சரியான முறையில வளர்க்கணும்னு சொல்ல தெரியாது உங்களுக்கு? இனிமே சொல்லி கொடுங்க. ஆம்பளை பிள்ளைதான் இப்படி இருக்கணும், ஆம்பளை பிள்ளைதான் இப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பாலியல் குற்றங்கள் குறையும். நாம வீட்டுக்குள்ளே ஆரம்பிச்சிடுறோமே. வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் ஒரு பெண்ணும் நமக்கு குழந்தைகள் இருந்தா நம்ம அதுல பாகுபாடு கட்டமே. அவன் ஆம்பளை, அவன் என்ன வேணாலும் செய்வான், நீ பொம்பளை பிள்ளை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறோம். அப்ப அவன் ஆம்பளை என்ன வேணாலும் செய்வான், என்ன வேணாலும் செய்வான், என்ன வேணாலும் செய்வாங்க. அவனுக்கு சிறு பிள்ளையில இருந்தே பதிவாகும் போது அவன் என்ன வேணாலும் தான் செய்வான். அப்ப இங்க வளர்க்கறதுல இருந்து எல்லா பிரச்சனைகளுமே ஒட்டு மொத்தமா பேசணும்னா குடும்பத்துல, பள்ளிகள்ல, காலேஜ்ல, இந்த 3 இடங்களிலுமே சரியான ஒரு பாடம் ஆண் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படணும்.
அதுதான் இதற்கான தீர்வு. நான் என்ன ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எல்லா குழந்தையும் பிறக்கும் போது நல்ல பிள்ளை தாங்க. அதை குற்றவாளியா உருவாக்குறதுக்கு இந்த சுற்று சூழ்நிலை இருக்கு பாருங்க, அது எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதுன்னா மிக அதிகமாக ஒத்துழைப்பு கொடுக்குது, மிக மிக அதிகமாக. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் அதான் சொல்றேன், இன்னைக்கு சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், ஆபாச வலைத்தளங்களா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், டிவி சீரியல்ல கட்டிப்பிடிக்கிற காட்சி. ஏன் அதெல்லாம் பிக் பாஸ்ல ஒரே வயசு உள்ளவங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபாக்சுரேஷன் ஏற்படுத்துறதுக்கான காட்சிகள், இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஏன் பண்றீங்க? எதனால பண்றீங்க? பாலியல் கல்வி கொடுமையானது. ஆனா ஆபாசமா நடிகைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்க விட்டு விசேஷத்துக்கு நாம போக வர இருந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இங்க எல்லாமே ஓப்பனா இருக்கும். இது என்ன நியாயம்? இது சென்சார் போர்டு இல்லாத சின்னத்திரை, அதெல்லாம் நம்ம மிகவும் வற்புறுத்தி நான் கேட்கிறேன், தயவு செய்து எவ்வளவு செலவானாலும் இந்த சென்சார் போர்டு சின்னத்திரைக்கு வைக்கணுங்கிறத நான் மறுபடியும் கோரிக்கையா வைக்கிறேன். இன்னும் பல விஷயம் இருக்குங்க, பல விஷயங்கள் இதெல்லாம் அதிகமாகுது, அதனால இதுவும் அதிகமாயிட்டு. இதுல யார் மேலேயும் குற்றம் கிடையாது. மனிதன் சாதாரணமாக சுற்றுப்புற சூழ்நிலையால உருவாக்கப்படக்கூடிய ஒரு உயிர் தானங்க அது. குற்றங்களை அதை பார்த்து செய்யறாங்கன்னு சொல்லல, அந்த பாலியல் தூண்டுதல்ங்கிறத அந்த மாதிரி எண்ணங்கள், ரொம்ப ஆபாசமான உடைகள் அணியும் போது அவங்கள அந்த உடையில பார்த்துட்டு நார்மலா ஒரு பச்சை பிள்ளைய பார்த்தா கூட அவங்களுக்கு அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்துடுது. திரைப்படங்கள் அது காட்டப்படுறது வேற காட்சியாக இருந்தாலும் அந்த காட்சியுடைய ஃபைனல் தாக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு யாரு என்னன்னு தெரியாம இருக்கு. இது கூட மிக 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 அதிகமாக கைகோத்து நிக்கிறது போதை. இது ஒரு பக்கம், போதை ஒரு பக்கம். இதுதான் முதல் தலைமுறை. அது ஒரு பக்கம். என்ன போதை? கஞ்சா, ஆல்கஹால் ஐட்டம்ஸ், ட்ரிங்க்ஸ், எல்லாமே. என்ன கிடைக்கல இன்னைக்கு வரைக்கும் தடுக்க முடியுதா? ஆந்திராவிலேருந்து திருச்சிக்கு இத்தனை கிலோ கஞ்சா வந்துச்சு. ஏன்? யார் காரணம்? அரசாங்கம் என்ன செய்யுது? காவல்துறையினர் என்ன செய்யறாங்க? ஏன் இதெல்லாம் தடுக்க முடியல? பார்த்து ரசிக்கிறாங்களா? பார்த்து ரசிக்கிறாங்களான்னு கேட்கிறேன். வெளிநாடுகள்ல போதைப் பொருளுக்கு தூக்குங்கிறான். போடுங்க நீங்களும் சட்டத்தை. சாதாரணமா வச்சிருக்கீங்க. அப்ப கரெக்ட் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னு குறிப்பிட்டுட்டே போனோமா? இது ஒரு பெரிய டாபிக். இது அலசி ஆராய்ஞ்சி மனிதனோட எல்லாத்தையும் எடுத்தோம்னா குற்றங்கள் செய்யறவங்க மட்டும் குற்றவாளிகள் இல்ல, குற்றங்களை செய்ய தூண்டுவிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு குற்றவாளி தான். அப்ப இந்த நாட்டுல நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுட்டு வந்தோம்னா தானாகவே குற்றங்கள் குறைய தொடங்கிடும். குற்றங்களை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த குற்றங்கள்லாம் ஆதியிலேருந்தே நடந்திருந்திருக்கும், நடக்காம இல்லை. அதோட விகிதங்கள் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பாயிண்ட். ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் உணர்வுபூர்வமா பேசணும். உங்களுடைய அரசியல் முன்னெடுப்புகளுக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.